தபால் துறையில் சாதாரண தபால் அனுப்பும்போது அது போய் சேர்ந்ததா இல்லையா என உறுதி செய்ய முடியாது. அதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட பதிவு தபால் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த முறையின்படி தபால் உரியவரிடம் சேர்ந்ததும் அவர் கையெழுத்துடன் ஒப்புகை சீட்டு நம் கைக்கு வந்துவிடும். தபாலின் எடையை கணக்கிட்டு பதிவு தபாலுக்கு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக உடனடியாக டெலிவரி என்ற அடிப்படையில் ஸ்பீட் போஸ்ட் என்ற முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுவும் பதிவு தபால் போன்றது என்றாலும் கிலோமீட்டர் அடிப்படையில் கட்டணம் சேர்த்து வசூலிக்கப்படுகிறது. பதிவு தபாலை விட ஸ்பீட் போஸ்ட் முறைக்கு தான் தற்போது வரவேற்பு அதிகம் உள்ளது. இதை கருத்தில் கொண்டு செப்டம்பர் முதல் பதிவு தபால் சேவை ரத்து செய்யப்படுவதாக தபால் துறை அறிவித்துள்ளது. அதேபோல் ரயில் மெயில் சேவையும் ரத்தாகிறது. இனி இந்தியாவிற்குள் தரை வழியாக மட்டுமே தபால்கள் பிற மாநிலங்களுக்கு பட்டுவாடா செய்யப்பட உள்ளது. பதிவு தபால் RMS சேவைக்கு ரத்துக்கு தபால் ஊழியர்கள் சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பரிவர்த்தனை இல்லை. தமிழகத்தில் உள்ள அனைத்து தபால் அலுவலகங்களும் பயன்பாட்டில் உள்ள மென்பொருளை புதிய தொழில்நுட்பத்துடன் தரம் உயர்த்தும் பணிகள் ஆகஸ்ட் 2 நடக்கவுள்ளனர். அன்று ஒருநாள் அனைத்து தபால் அலுவலகங்களும் சிறு சேமிப்பு கணக்குகளில் பணம் எடுப்பது, முதலீடு செய்வது போன்ற எந்த விதமான பண பரிவர்த்தனைகளும், விரைவு தபால், பதிவு தபால், ஆதார் பதிவு உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் செய்ய இயலாது என தபால் துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது.